என்ன ப்ரோ அப்படியே சொல்லி தொலைச்சா ப்ரோ. இந்த 3 பேருக்கு எல்லாம் ஆகும் ப்ரோ. ப்ரோ 3 பேருக்கு ப்ரோ அங்க ப்ரோ போயிடலாம் ப்ரோ ஹாஸ்பிட்டல் போலாம் ப்ரோ. ப்ரோ ரத்தத்தை பாருங்க ப்ரோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோ. அங்க ப்ரோ போயிடலாம் ப்ரோ ஹாஸ்பிட்டல் போலாம் ப்ரோ. ப்ரோ பார்த்து ப்ரோ. ஆம்பளையா பொம்பளையா சொல்லுங்க. யார் இங்க இருந்தா? ஆமா ப்ரோ முன்னாடியே விட்டுரு ப்ரோ. ஃபர்ஸ்ட் இங்க கேட்டுச்சு இப்ப இங்க கேக்குது. வாங்க ப்ரோ போயிடலாம் ப்ரோ. பெயின் தெரியலடா வாங்க ப்ரோ. நான் மணிப்பு கேட்டேன்னா என்னோடதையா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நானும் கிஷோரும் இந்த 666 வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் இதோட மார்னிங் வெர்ஷன் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து நாங்கள் எடுத்தோம். மார்னிங் வெர்ஷன் நாங்கள் இங்கே வந்து எடுக்கும் போதே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துச்சு. உள்ளுக்குள்ளே ரிச்சுவல் பண்ணதுக்கான நிறைய தடயங்கள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு இங்கே வந்து நாங்கள் மெயினாக இன்னைக்கு வந்து இங்கே எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் சரவணாக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போனால அவன் வர முடியல. நானும் கிஷோரும் மட்டும் தான் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்தும் அவன் வரது கொஞ்சம் டவுட் தானே. நாங்கள் ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கோம். வரும்போது கூட வந்து வரேன்னா ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அதனால் இப்போ கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அவன் வரதுக்கு. ரெஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறோம். சுற்றி இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடுகள் இருக்குது. அங்கேருந்து காட்டுற அப்படியே நீங்கள் அப்படியே இருந்து காட்டு சத்தம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வரிசையாக தெரியும். இங்கிட்ட இங்கிட்டு இருந்து கட்டுறா. இங்கேருந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட வீடு இருக்கும். இங்கே என்ன நடந்துச்சுன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, அதாவது இந்த காலனி இருக்குல்ல, பின்னாடி நிறைய வீடு இருக்கு, முன்னாடி நிறைய வீடு இருக்கு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலனியில இருந்த ஒரு பொண்ணு இறந்துட்டு இருக்காங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமே நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, 5-6 வருஷம் 7 வருஷத்துக்குலாம் முன்னாடி, சரியான வருஷங்கள் தெரியல. இந்த காலனியில நடக்க ஆரம்பிச்ச அந்த ஒரு பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் இந்த காலனியில நிறைய அமானுஷ விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சுத்தி ஒவ்வொருத்தங்களா வந்து பயந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நைட்டு சில பேர் அதை பார்த்து பயந்துருக்காங்க. இந்த பொண்ணு இறந்த கொஞ்ச நாள்லயே இதுக்கு வந்து இங்க ஒரு ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா ஒரு வீடு தெரியும். அந்த வீட்டுல ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கும் உடம்பு முடியாம போய் இறந்திருக்காரு. அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த காலனியில இருக்கவங்க எல்லாம் இங்க சில அமானுஷ விஷயங்கள்லாம் நடக்குது, ஏதாவது மந்திரத்துக்கு பேய் விட்டுறதுக்கு ஆளை கூட்டுறான்னு இருக்கப்ப இதுக்கு பின் சைடும் ஒரு சில வீடுகள்லாம் இருக்கு. அதையும் நான் காட்டுறேன். அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இதுலலாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, அதனால வேஸ்டா இப்பெல்லாம் காசு செலவு பண்ணாதீங்க, நாங்க இதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். இதுக்கு பின்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து அதுல நம்பிக்கை இல்லாமலாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதனால இங்க யாரையுமே ரிச்சுவலுக்கு கூட்டு வராமே விட்டுருக்காங்க. ஆனா நாளாக இங்க அந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டின்றது, அந்த அமானுஷ விஷயங்கள்ன்றது நாளாக ரொம்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நடக்க ஆரம்பிச்சோடனே ஒவ்வொருத்தங்களா காலி பண்ணி போக ஆரம்பிச்சிருக்காங்க. சும்மா ஓட முடியும். ஒருத்தர் காலைல வேலைக்கு போயிட்டு வருவாரு, வேலை செய்யற இடத்துல அவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்ட்டு போன் வரும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடம் வந்து காலியாக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இப்ப ரீசெண்டா ஒரு 4-5 மாசங்களுக்கு, ஒரு 6 மாசங்களுக்குலாம் முன்னாடி இங்க என்ன நடந்துச்சுன்னா, இந்த சாத்தான் வழிபாடுன்றது வெளிநாட்டுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். சாத்தான் வழிபாடு, அதாவது இந்த சாத்தனை பத்தி வழிபடுறது. உனக்கு எதுவும் கேட்டியா? ஆமான் அப்படின்னு உள்ள இருந்து ஆன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இது என் கற்பனையான்னு தெரியல, ஆனா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதாவது இந்த சாத்தான் வழிபாடை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நிறைய பேர் வெளிநாட்டுல பண்ணுவாங்க. இங்கேயும் சில பேர் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தவங்க, வெளிநாட்டுல அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க இந்த வீட்லயும் அந்த சாத்தான் வழிபாடை ட்ரை பண்ணியிருக்காங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க.
அப்புறம் நிறைய மிருகங்களை கூட்டு வந்துலாம் இங்க பலி கொடுத்துருக்காங்க. மனிதர்களை பலி கொடுக்க போறப்ப எப்படியோ தகவல் கிடைச்சி மக்கள்லாம் இந்த பக்கத்து ஊர் மக்கள்லாம் இவங்களை அடிக்க துரத்தி அவங்க ஓடி போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க நடந்திருக்கு. அந்த வீட்டுக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். நம்ம கூட கிஷோர் தான் வந்திருக்கான். லாஸ்ட் டைம் வந்து வீடியோலே ரொம்ப இதாக இருந்துச்சு ப்ரோ. நம்ம அந்த வெதர்னா ப்ரோ ட்ரௌசிங் ராட் பண்ணுறப்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அங்களுக்குலாம் ஒரு கண்ணு மாதிரி தெரிஞ்சிச்சு. சத்தம் ரொம்ப கேட்டுச்சு ப்ரோ, ஹெவி சத்தம். இங்கே வரதுக்கே ரொம்ப பயந்தான் வந்தேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் அப்படி பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. அன்றைக்கெலாம் போய் வீடியோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தூக்கமே இல்லை. ஒரு 2 நாள் தொடர்ந்து தூக்கமே இல்லை. மெடிக்கலில் டேப்லெட் வாங்கி போட்டு தூக்கம் இல்லை, சுத்தமாக தூக்கமே இல்லை. லாஸ்ட் வீடியோவில் சரணாவும் அப்படி அந்த என்ன வீடியோ ப்ரோ அது அந்த இது பவித்ரா ஹவுஸில் அவனும் வேற வரல. இப்போ இந்த வீட்டுக்கு நாங்கள் 3 பேர் வந்தப்போ பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். எப்படி நடக்குது என்னன்னு தெரில. வீடியோ சார் உள்ளே போகலாமா? கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே வந்து எப்படி இருக்கா? சரி வா பார்த்துக்கலாமா? நம்ம கண்டென்ட்ல இதெல்லாம் சகஜம். ஆமா ப்ரோ, சத்தம் கேக்குது ப்ரோ, சத்தம் கேக்குது ப்ரோ. சத்தம் கேக்குது ப்ரோ. எனக்கு சத்தம் வித்தியாசமா இருக்குடா. வேற ஏதோ ஒரு மேட்ரு சவுண்டு மாதிரி இருக்குதுடா. கேமரா பர்றா தெரியுது ப்ரோ. இப்போ நம்ம வெளியில் ரீல்ஸ் எடுக்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், அப்போல்லாம் ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆயிருக்கு ப்ரோ. இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு. ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. ப்ரோ திருப்பி ப்ரோ லாஸ்ட்டாக நடந்தாலும் மறக்க முடியுமா ப்ரோ? கண்டிப்பாக இந்த விஷயத்த உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இங்கே என்ன நடந்துச்சுன்ட்டு. நான் கரெக்டாக வந்து இந்த இடத்துல தான் ட்ரௌசிங் ராட் வச்சிருந்தேன். ட்ரௌசிங் ராட் வச்சு இங்கே தான் நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ட்ரௌசிங் ராட் வச்சு இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இங்கே நின்னேன். நீ தானே கேமரா பிடிச்சிருக்கேன். ஆமாம், கேமரா இங்கே பிடிச்சிட்டு இருந்தான். கரெக்டாக இந்த இடம் தொடர்றதுக்கே பயமா இருக்கு. கரெக்டா இந்த இடத்துல தான் அந்த கண்ணு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பிளிங்க் ஆனிச்சு. எனக்கு நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். இப்ப நான் இங்க உள்ள வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்குமாடா, 10 நிமிஷத்துக்கு கம்மியா தான் இருக்கும். சத்தியமா எனக்கு உடம்பு என்னால ஃபீல் பண்ண முடியுது. என்னோட உடம்போட டெம்பரேச்சர் ஏறுதா. சும்மா சொல்ல, சீரியஸா சொல்றேன். என்ன பண்றீங்க? சீரியஸா இங்க வந்தோன்னா இங்க உடம்போட டெம்பரேச்சர் ஏறுது. உடம்பு சுத்தம் பாரு ப்ரோ. அப்புறம் வாங்க ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. ஆமா ப்ரோ, சாதான் ப்ரோ. ஒரே ஒரு விஷயம் தான், நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இங்க வீடியோ எடுக்கிறோம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும், இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதாவது நம்ம இந்த கோஸ்ட் கண்டென்ட் விரும்பி பாக்குறவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு நல்ல வீடியோ கொடுக்கணுன்றதுக்காக தான் பண்றோம். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப எவ்வளவு பேர் வந்து கேட்பாங்க, நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சு கொஞ்சம் ரீச் ஆனோடனே எங்களுக்கு சேனல் வளர்றதுக்கு காசு கொடுங்க, நீங்க டொனேட் பண்ணுங்க. நாங்க அது எதுவுமே கேட்க மாட்டோம். நீங்க சப்ஸ்கிரைபும் லைக்கும் மட்டும் கொடுங்க, அதுவே போதும். அது கொடுத்தீங்கன்னாவே இப்ப இதே மாதிரி இந்தியா ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா எவ்வளவோ இடங்கள்ல ஆண்டர் பிளேஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து உங்களோட சப்போர்ட் கிடைக்கதான் நான் அடுத்தடுத்த இடத்துக்கு போக முடியும். இப்ப நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன ப்ரோ ராஜஸ்தான்லாம் போக மாட்டீங்க, கோவாலாம் போக மாட்டீங்க, கேரளா போக மாட்டீங்க, கர்நாடகா போக மாட்டீங்க, மும்பை போக மாட்டீங்கன்னு கேக்குறீங்க. அப்படி கேட்கறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நாங்க அங்க போய் கொடுக்க தயாரா தான் இருக்கோம். ஆனா என்னன்னா இந்த இடமே எடுக்கிறதே ரொம்ப ரிஸ்க். இப்ப இதுவே வந்து எங்கேயோ என் வீட்டுல இருந்து என் பின் வீட்டுல இல்ல, இது ஒன்றும் என் வீட்டுல இருந்து 1/2 கிலோமீட்டர்ல இல்ல. இதுக்கு மட்டுமே நாங்க 2 பேரு, 2 வீலர் கிடைக்கல எங்க கிட்ட. அதனால லோக்கல், அதாவது எங்க ஏரியால இருந்து லோக்கல் பஸ் பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட் போய், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த ஊருக்கு வரதுக்கு அதுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்துருவோம். இப்ப இங்க பஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் வரும். பஸ்ல இறங்கியே வந்தோம், 1 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் ஏத்த சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நாங்க நீங்க ஆசைப்படுற மாதிரி வெளிநாடுகள் போலாம், வெளியூர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எவ்வளவு பண்ணலாம். அது வந்து உங்க கையில தான் இருக்கு அந்த சப்போர்ட் பண்றதெல்லாம். அதனால காசு பணம் எதுவும் வேணாம்,
நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம கிட்டத்தட்ட நம்ம சேனலில் 100கணக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம், அது எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. அதுதான் இப்போ என்னன்னா, நான் இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆக்டிவிட்டி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. உள்ள வரும்போது ஒரு சில சவுண்டு கேட்டுச்சு. இப்ப ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி தெரியல. ஆனா எனக்கு காய்ச்சல் வருது, எனக்கு புரியுது. என் உடம்புக்கு சொல்லுது டெம்பரேச்சர் ஏறிக்கிட்டே போகுது. உடம்போட டெம்பரேச்சர் ஏறிட்டே போறதுனால என்னால புரிஞ்சுக்க முடியுது காய்ச்சல் வருது. சரி, இப்போ வந்து என்னன்னா, அந்த சைடெல்லாம் பில்டிங்ஸ் இருக்குல்ல, அதை காட்டலாம். இந்த வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கதான் பயம், அங்கிட்டு பயம் இல்லை. ஏன்னா அந்த ரூம் சைடு பெருசா ஆக்டிவிட்டி நடக்கும் தெரியல. இன்னொன்னு பக்கத்துல இந்த ஆடு எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. ஆடு மாடு பார்ப்போம். அதுவும் நிறைய நாள் மழை எல்லாம் வேற பெஞ்சிச்சு இடையில. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னடா சொல்ற? உண்மையுமே ப்ரோ ஒரு சட்டை யாரும் எடுத்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. சேஃப்ல போகும். அது எப்படி அதுக்குள்ளேயும் இவ்வளோ நேரம் அமைதிதான்டா இருந்துச்சு? என்னாச்சு? காத்து காத்துல இல்ல ப்ரோ, பாருங்க ப்ரோ. எப்படி ப்ரோ சிம்பெக்ஸ் கரெக்டா இருக்கா கொஞ்சம்? எப்படிடா எனக்கு ஒண்ணுமே புரியலையா ப்ரோ? அங்கதான் ப்ரோ, இங்கே வருங்க ப்ரோ. அந்த இடத்துக்கு தான் ப்ரோ யாரும் பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இதுதான்டா தொங்க விடுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, இது ஆடு மாடு வெட்டுற மாதிரி இருக்கும் ப்ரோ. அதான்டா தொங்க விட்டு வெட்டுற மாதிரி தெரியுதுடா. பள்ளி போடுறாங்க. ஆடு ஒரு சவுண்ட் கேக்குதுடா. என்னாச்சு? ஏய், நான் சொல்ற கேளு. எது நடந்தாலும் போறாங்க, கண்டினியூ பண்ணுவோம். வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இது அப்படிதான் பண்ணுவோம். இதுக்காக பயப்படக்கூடாது. வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். கரெக்டா ஏன் தெரியல, ஒரு முக்கியமான விஷயத்துல நேரங்கள்ல தான் சிம்பெக்ஸ் வேலை செய்யாம. யாரு இங்க இருந்தா? இல்லடா, இங்க இல்ல. கரெக்டா கரெக்டா இந்த இடத்துல தான் நின்னுச்சு. அதுக்குள்ள எப்படி காணாம போச்சுன்னு தெரியல. ரொம்ப திக்குன்னு இருக்குடா. இருக்கா? இல்லை ப்ரோ, ஒன்று தெரிவிச்சு அங்கே ஒன்று செத்து பண்ணி விட்டுருக்காங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் பண்ணி சிம்பெக்ஸ் ஆன் ஆகும் பாடுறா. சிம்பெக்ஸ் ஆன் ஆகுதுன்னு பாரு. சிம்பெக்ஸ் ஆன் ஆகலன்னா கிளம்பிட வேண்டியதான், இடத்த காலி பண்ணிடணும். ஆனாவுதா? ஆனாவும் தெரியும்டா எனக்கு. விட்டுருப்பாங்க.
என்னடா சாமி போட்டோலாம் சொல்றா எப்படி ப்ரோ வரும்? எனக்கும் புரியல. இதெல்லாம் அடைச்சிருக்காங்க காத்து கூட வெளில போக கூடாதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு யாருமே இப்படி செல்லாம் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஜன்னல்ல வைப்பாங்க, இந்த இடத்துல அடைச்ச மாதிரி வைக்க மாட்டாங்க. ஏன்னா இது சமயக்கட்டா இருந்திருக்கணும். சமயக்கட்டுல வந்து காத்து வெளியில போகணும்னு தான் நினைப்பாங்க. இது தற்செயலா கட்டி வச்சிருக்காங்க. இது வந்து ஜன்னல், அதை அடைச்சு வச்சிருக்காங்க. அதான்டா நான் சொல்ற கேளு, எனக்கு புரியுது. எனக்கும் கேளு, உனக்காவது இப்பதான் ஹீட் ஆகுது. எனக்கு வந்த உடனே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன், புரியுதுடா, உன் கண்ணு சவுண்ட் இருக்கு. ஆனா நான் என்ன ஒரே சொல்றேன் கேளு, நம்ம பயந்து மட்டும் போவேன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருப்போம். நீ நம்ம பயந்தோன்னு வச்சுக்கோ, எல்லா இடத்துலயுமே பயந்துட்டு தான் இருக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோ. பயந்தா எல்லா இடத்துலயுமே பயந்துட்டு தான் இருக்கணும். சரிடா, ஒரு 10 நிமிஷம். டே நான் சொல்ற கேளு, பயந்தா எல்லா இடத்துலயும் பயந்துட்டு தான் இருக்கணும். சரியா? காய்ச்சல் வந்துருச்சு ப்ரோ, ஆல்ரெடி பாருங்க ப்ரோ. புரியுது. ஆனா இப்ப என்னடா சொல்ற சொல்லு. இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்ல, போயிடலாம் ப்ரோ. சரிடா, ரொம்ப வலிக்குது ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. மென்டல் தரவா பண்ணாதீங்க ப்ரோ. என்ன ப்ரோ ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றேன் ப்ரோ. ஹெவியா நீ அவன் சின்ன பையன்றனால அவனை அஃபெக்ட் பண்ண பாக்குற. உனக்கு தைரியம் இருந்தா என்ன அஃபெக்ட் பண்ணு. உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா. இல்ல நீ ஒரு கோலன்னு அர்த்தம். என்னாச்சு? இங்க பாடுறா, நான் ஒண்ணு சொல்றேன், நீ புரிஞ்சுக்கோ. இப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இவ்வளவு தூரம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாம போனோம்னா அதுக்கு பயந்து போன மாதிரி ஆயிரும். சரி, அப்பனா ஒத்துக்கலாமா? பயந்துட்டோம் ஒத்துக்கலாமா சொல்லு. பயந்துட்டோம், இங்க நடக்கிற ஆக்டிவிட்டிக்கெல்லாம் பயந்து நம்ம ஓடிட்டோம்னு சொல்லலாமா? அப்படி வேணா ஒத்துக்கிறதா நான் கிளம்பலாம். வா சொல்லு, பயந்துட்டோமா சொல்லு. அதான் டேய் நான் சொல்றது கேள்றா. நான் சொல்றது உங்களுக்கு ஏன் ப்ரோ புரிய மாட்டேது? காய்ச்சல்லாம் அடிக்குது ப்ரோன்றேன். என்ன ப்ரோ, நான் இன்னைக்கு ஷூட்டிங் ஆகிறதே யோசிச்சேன் ப்ரோ. சரி ஓகேடா, அவனும் வரல. சரி ஓகே, எனக்காக ஒரு 5 நிமிஷமா வெயிட் பண்ணுவேன். நான் சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. 5 நிமிஷம். ஆனா 5 நிமிஷம் தான் ப்ரோ. அதுக்கு மேல ஆகாதீங்க ப்ரோ, ரொம்ப வலிக்குது ப்ரோ தலை. கண்டிப்பா போயிடலாம். 5 நிமிஷம். சரியா? 5 நிமிஷம் தான் ப்ரோ, அவ்வளவுதான். 5 நிமிஷம். ஒரு சில கேள்விகள்லாம் நான் கேட்கணும். அதை கேட்டோம்னா கண்டிப்பா போயிடலாம். சரிங்க ப்ரோ. ஓகே, எப்படி கேமரா நீ பிடி, இந்த கேமரா சீன்ஸ் பிடி. நான் சில கேள்விகள் மட்டும் கேட்டுக்கிறேன், கண்டிப்பா அப்புறம் போயிடலாம். பாருங்க ப்ரோ, கையே ஆடுது பாருங்க ப்ரோ. சரி, வா வா வா. நான் சில ஒரு 5 நிமிஷம் கேள்விகள் மட்டும் கேட்கிறேன். வா அசால்ட்டா உட்கார்ந்தப்ப அந்த தலை இருக்குல்ல, அங்க மறுபடியும் பிளிங்க் ஆன மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. ப்ரோ அதுக்கு தான் ப்ரோ போனான். தலையும் ரொம்ப வலிக்குது, காய்ச்சல் அடிக்குது ப்ரோ. அதுக்கு தான் ரொம்ப தலை வலிக்குது ப்ரோ. எனக்கு இது சரின்னு வரல ப்ரோ. ப்ரோ பாருங்க, நம்ம நீங்க கவனிச்சிங்களா? சரவணாக்கு அதுல ரத்தம் வந்துச்சு ஃபர்ஸ்ட். எனக்கு 2வது அடிபட்டுச்சு கையில. தொடர்ந்து யாருக்காச்சும் ஒன்னு ஆகிட்டே இருக்கு ப்ரோ. நான் சொல்றேன், உன் பயம் எனக்கு புரியுது. ஆனா நான் என்ன சொல்றேன், நம்மளுக்கு தான் ப்ரோ ஏதாச்சும் ஆயிரும். புரியுதுடா. ஏண்டா 50-55 கிலோமீட்டர் வந்துட்டு எதுவுமே எடுக்காம போக முடியாதுடா. இவனை நீ பயப்படுறது உனக்கு உடம்பு இல்ல. எனக்கு உடம்பு இல்ல, என் தொட்டு உடம்பு இல்ல. இப்ப கண்டிப்பா குண்டில ஒரு ஊசி குத்துரும், உடம்பு இல்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் சில கேள்விகள் இருக்கு, அந்த கேள்வி மட்டும் கேட்டுக்கலாம். சரியா? கொஞ்சம் சீக்கிரம் கேட்டு வாங்க ப்ரோ. எனக்கு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு எனக்கு ரீப்ளை பண்ணலாம். கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்களான்னு தெரியல, ஆனா ஒரு நம்பிக்கையில கேட்கறேன், நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கையில நான் கேட்கறேன். நீங்க எத்தனை வருஷமா இங்க ஆன்மாவா சுத்திட்டு இருக்கீங்க முடியுமா? அமைதியா இருக்கு. அப்போ ஒருவேளை இங்க ஒரு பொண்ணு இறந்து போனாங்கல்ல, அந்த பொண்ணு இங்கதான் இருக்கீங்களா இன்னும்? இங்க நீங்க இல்லாம அந்த லேடிட்ட கேக்குறேன், நீங்க அக்கா தங்கச்சி எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க இல்லாம இங்க ஏவி விட்டு இந்த வழிபாடுகள் இந்த சாத்தான் பண்ணிருக்கலாம் உண்மையா? ஏவி விட்டு ஏதாவது இங்க பேய்கள் நடமாடுதா? ஆமான்னு வார்த்தையால சொன்ன மாதிரி என்ன இருந்துச்சு? யாரோ கால சத்தியமா சொல்றா, கால யாரோ பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இன்னொரு காலை யாரோ பிடிச்ச மாதிரி இருந்துச்சுடா. இப்ப கரெக்டா நான் இந்த இடத்துல இருந்தேன், இங்க யாரோ என் காலை தொட்ட மாதிரி இருந்துச்சு. சத்தியமா எனக்கு திக்கு திக்குன்றது. ஹார்ட் பீட் கேக்குதான்னு தெரியல உங்களுக்கு. காலெல்லாம் தொடுற மாதிரி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. எப்படி ரெஸ்பான்ஸ் வச்சுக்கலாம். சரி ஓகே, உங்களுக்கு இங்க இருந்து
ஒரு விமர்சனம், ஒரு உங்களை இங்கிருந்து அனுப்பிச்சு விட்டு நல்லபடியா உங்களுக்கு ஒரு போகணும்னு எதுவும் உங்களுக்கு ஆசை இருக்கா? இருந்தா ஆமான்னு சொல்லுங்க. இல்ல நாங்க இங்கதாண்டா இருப்போம், நீ சுத்த மூட்டு கிளம்புடான்னு சொல்றீங்கன்னா ஏதாவது ஒரு தட்டுங்க, ஏதாவது ஒண்ணு தட்டுங்க. அப்ப உங்களுக்கு நாங்க இங்க இருந்து பிடிச்சிருக்கு போல இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ? ப்ரோ நம்ம தான் ப்ரோ வெளியே போகணும் ப்ரோ. தலை எட்டி பார்த்துச்சு ப்ரோ. எட்டி பார்த்துச்சு ப்ரோ. பக்கத்துல வர பாக்குறா, அதுக்கான இதான், அதுக்கான ப்ரோ அறிவு பக்கத்துல ப்ரோ. வேணாம் ப்ரோ, அங்க ப்ரோ போயிடலாம். எனக்கு புரியுது, அது பக்கத்துல வர பாக்குது. நீ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்கன்றது தெளிவா தெரியுது. எங்க பக்கத்துல இன்னும் வந்து எங்களை டச் பண்றது இந்த மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா ப்ரோ? அதோட மந்திரத்தெல்லாம் எதனா 2 பேருக்கு ஏதாச்சும் பண்ணிட போகுது ப்ரோ. 5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ரொம்ப தூரம் வந்திருக்கேன், தயவு செய்து அதை பண்ண முடியுமா ப்ரோ? ரொம்ப நேரம் ஆச்சு ப்ரோ. 5 நிமிஷம். திருப்பி கேட்டுச்சு ப்ரோ. அங்கேயா? ப்ரோ கைஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அடிச்சு. ஓகே, நீங்க எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்கன்னு புரியுது. என்ன ப்ரோ ரத்தம் வருது ப்ரோ? ரத்தம் உங்களுக்கு ப்ரோ? யாருக்குடா ப்ரோ? உங்களுக்கு ப்ரோ. ப்ரோ 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 அங்க பாருங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ? ப்ரோ வாங்க ப்ரோ, ஹாஸ்பிட்டல்ல போயிடலாம் ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி ரத்தம் வருது? எனக்கு ஆனா பெயினே தெரியல, சத்தியமா வலியே தெரியல ப்ரோ. ரத்தம் நிறைய வருது, ஊத்துது ப்ரோ. ப்ரோ ரத்தம் எவ்வளவு வருது பாருங்க ப்ரோ. ப்ரோ ரத்தம் வருது ப்ரோ. ப்ரோ உங்க மண்டியில அதோட இருக்கு ப்ரோ. எனக்கு வாந்தி தர மாதிரி வலியே சுத்தமா தெரியலடா. எனக்கு ஒரு துள்ளி கூட பெயின் தெரியல. இதுல இங்க போடுறா ப்ரோ. இங்கிட்டு பாருங்க ப்ரோ, ரொம்ப இருக்கு ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ? அப்பயே சொல்லி தொலைச்சா ப்ரோ. இது 3 பேருக்கு ஏதாச்சும் ஆகும் ப்ரோ. பாக்குறீங்களா ப்ரோ 3 பேருக்கு ப்ரோ. வாங்க ப்ரோ போயிடலாம் ப்ரோ. ப்ரோ ஹாஸ்பிட்டல் போலாம் ப்ரோ. ஒரு மாதிரி உடம்பு வலிக்கல, ஆனா உடம்பு நடுங்குது, வாமிட் வருதா ப்ரோ? ரத்தத்தை பாருங்க ப்ரோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட். ப்ரோ வாங்க ப்ரோ போயிடலாம் ப்ரோ. ப்ரோ ஹாஸ்பிட்டல் போலாம் ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ. ப்ரோ பார்த்து ப்ரோ. ப்ரோ 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 போயிடலாம் ப்ரோ. ப்ரோ போயிடலாம் ப்ரோ. ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ ரத்தத்தை. இங்க பாருங்க ப்ரோ, அதோட உங்க கண்ணத்துல ரொம்ப இருக்கு ப்ரோ. எனக்கு ஆனா பெயின் தெரியலடா, வாந்தி தான் பெயின் தெரியலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ ஹாஸ்பிட்டல் போலாம் ப்ரோ. ப்ரோ வேணாம் ப்ரோ, வாங்க ப்ரோ ஹாஸ்பிட்டல் போயிடலாம் ப்ரோ. இருக்க வேணாம் ப்ரோ, சொல்றேன் ப்ரோ. ப்ரோ வேஸ்ட் ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ போயிடலாம் ப்ரோ. எனக்கு யாரோ வந்து மன்னிப்பு கேட்க சொல்ற மாதிரி இருக்குடா. மன்னிப்பு கேட்க சொல்ற மாதிரி இருக்கு. ஏய் அதெல்லாம் கேட்க முடியாது. நான் மன்னிப்பு கேட்கணுமா? காய்ச்சல் அடிக்கிறா ப்ரோ. ரத்தம் வருது ப்ரோ, அதான் ப்ரோ பெருசு. காய்ச்சல் அடிக்கிறது விடுங்க ப்ரோ. அங்க பாருங்க ப்ரோ. வாங்க ப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இது ஃபுல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு ஆனா காய்ச்சல் வருது, வாந்தி வருது, சளி கூட பிடிச்சிருச்சு. பட்டாசு மறுபடியும் யாரோ மன்னிப்பு கேள்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் கேட்க முடியாது மயிருன்னு சொல்லுங்க ப்ரோ. சும்மா தேவையில்லாம பண்றதெல்லாம் ப்ரோ. வாங்க ப்ரோ சொன்ன ப்ரோ. அதோட அம்மானுசி அவ்வளவுதான் ப்ரோ. இது மன்னிப்பு கேட்கலன்னா இந்த ஆணில வச்சு அடிச்சிடும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. யாரோ சொல்றாங்க பக்கத்துல மன்னிப்பு கேட்கலன்னு இந்த ஆணில அடிச்சிடுவேன்ட்டு. அதெல்லாம் ஒரு மயிரும் கேக் ப்ரோ. வாங்க ப்ரோ போயிடலாம் ப்ரோ. எனக்கு பெயின் தெரியலடா, எனக்கு சத்தியமா வலி தெரியல ப்ரோ. ஏ ப்ரோ வாங்க ப்ரோ போலாம். நான் மன்னிப்பு கேட்கலன்னா உன் கழுத்து அறுத்துருன்னு சொல்றாங்க யாரோ. என்னோடதையா? நான் மன்னிப்பு கேட்கலன்னா உன் கழுத்து அறுத்துருன்னு சொல்றாங்க. என்னோடதையா? பரவாயில்ல ப்ரோ வாங்க ப்ரோ. அதெல்லாம் அறுக்காது ப்ரோ. உத்தராஜ போட்டிருக்கேன் ப்ரோ. அதெல்லாம் ஒன்றாகாது ப்ரோ. வாங்க ப்ரோ. ஏய் மன்னிப்பு முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுறா. கேட்காதீங்க வேணாம் சொல்றீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். மறுபடியும் சொல்லுறா உன் கழுத்து எடுத்துருன்ட்டு. ப்ரோ ப்ரோ ரத்தம் வருது ப்ரோ உங்களுக்கு. ப்ரோ வாங்க ப்ரோ போயிடலாம் ப்ரோ. எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ப்ரோ வாங்க ப்ரோ போயிடலாம் ப்ரோ. சத்தியம் வேஸ்ட் ப்ரோ. 5 நிமிஷம் ப்ரோ. இது உங்க பாருங்க ப்ரோ. ஆரம்பத்துல சொன்ன ப்ரோ சரவணாக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சு, எனக்கு 2வது. கிஷோர் ஒன்னு ஏதோ பண்ணும். கிஷோர் ஒன்னு வந்து கூட்டு வந்து பழிப்பாங்க பாக்குறான்னு சொல்லுதுரா. நீ என்ன கூட்டு வந்து வேணும்னே, அதாவது மன்னிப்பு கேட்காம போச்சு ஏதோ நீ பழி வாங்க பாக்குறியா, மாட்டி ஒரு பிரச்சனை மாட்டி வைப்பாங்க ப்ரோ. அது சும்மா எதனா ஒன்று சொல்லுவோம் ப்ரோ. தேவையில்லாதலாம் அது அம்மாவும் செய்வேன். நீ காட்டுது ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ போயிடலாம் ப்ரோ.
தலை இப்போ வைக்கிறா ப்ரோ வேஸ்ட் ப்ரோ வாங்க ப்ரோ போயிடலாம் ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ வேணாம் ப்ரோ மணிப்பெல்லாம் கேட்க வேணாம் ப்ரோ அந்த மயிறு பாருங்க ப்ரோ இப்பயே உங்களுக்கு பிளட் வர வச்சிருச்சு ப்ரோ வேணாம் ப்ரோ சொல்லிட்டு அசிங்கமான வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறா பரவா ப்ரோ அதோட அசிங்கமான வார்த்தை சொல்லுவேன் ப்ரோ வாங்க ப்ரோ சொல்றது கேளுங்க ப்ரோ ரத்தத்தை பாருங்க ப்ரோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டீங்க ப்ரோ இப்போ பாருங்க ப்ரோ இங்கெல்லாம் பாருங்க ப்ரோ ஃபுல்லாக ப்ரோ அதோட உங்களுக்கு மோசமாக இருக்குது பாருங்க ப்ரோ இங்கே காட்டுங்க ப்ரோ கண்ணத்தை காட்டுங்க ப்ரோ கண்ணத்தை காட்டுங்க ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ ரொம்ப மோசம் ப்ரோ சரிடா ஓகே நான் மன்னிப்பு கேட்குறேன்டா சரி கேளுங்க ப்ரோ கேட்டு தொலைங்க ப்ரோ ஆனால் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க சொல்லு கேளுங்க ஏதாவது கேட்டுருங்க நீயும் முட்டி போடணுமாடா நானும் போட மாட்டேன் நான் போட என்னை எதாச்சும் பண்ணிட்டு ப்ரோ பரவாயில்ல அது என்னோட எனக்கு முட்டி போடுறது ஒரு தன்மான பிரச்சனையாக இருக்குடா சும்மா நான் மன்னிப்பு வேணா கேட்குறேன் நான் இங்கே வந்து தப்பு தான் மன்னிச்சிருங்க ஏய் இங்கே பிளட் இருக்கா ஆமாம் ப்ரோ அதான் முன்னாடியே விட்டு ப்ரோ சரி ஓகே மன்னிப்பு கேட்டாச்சு வா கிளம்பிடுவோம் இங்கே இருக்க சேஃப் இல்லை ஆமாம் ப்ரோ ஓகே நான் வெளில போய்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்